தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தோழர் வல்லம் பஷீர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஒரு பக்கம் வந்து இடி வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் கைதானதாக இருக்கட்டும், இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இடியால் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தென் மாநிலங்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து துவங்கியிருக்காங்க. அது என் வரி என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வந்து டெல்லியில் ஜந்தர் மந்தத்தில் போராட்டம் துவங்கியிருக்காரு. கேரளாவினுடைய பினராயி விஜயன் வந்து அதில் சேர்ந்துக்கிறதாக சொல்லப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என் வரி என் உரிமை அப்படிங்கிறத மையமாக வச்சு தென் மாநிலங்களுடைய ஒருங்கிணைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்? ஒருபுறம் தென் மாநிலத்தினுடைய ஒருங்கிணைவு என்பதை கடந்து கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற டி.கே. சிவக்குமார் அவர்களினுடைய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் 3 தினங்களுக்கு முன்பு சொன்ன ஒரு செய்தி, நாங்கள் ஏன் தென்னிந்தியாவை தனிநாடாக கேட்கக்கூடாது என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இது தமிழ்நாட்டிலிருந்து இதுவரை எழுந்த குரல். இப்போது தமிழ்நாடு கொஞ்சம் தன்னடக்கத்தோடு அதை வைத்து பார்க்கிறது. ஆனால் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே இந்த குரல் இப்போது ஓங்கி ஒலித்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு தந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே 1 மாதத்திற்கு முன்பே பினராயி விஜயன் இந்த பேரணியை கேரளா பவனிலிருந்து துவங்கி ஜந்தர் மந்தரில் வந்து முடிவடையும், அதில் முதலமைச்சர் பங்கேற்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சரை அனுப்பி அழைப்பு விடுத்தார். அதில் பங்கேற்பதற்கு நான் வருகிறேன் என்று முதலமைச்சர் ஒப்புதல் தந்திருந்தார். நேற்றைக்கு கூட இந்த நிகழ்வில் திமுக பங்கேற்கும் என்று அவருக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதுகிற போது முதலமைச்சர் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். நிதி நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு ஒன்றிய அரசுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் நிதி நிர்வாகத்தில் தலையிடுகிற ஒன்றிய அரசு நிதி பகிர்மானத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செய்கிறது. எனவே உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். உச்ச நீதிமன்றம் வரை நீங்கள் சென்று வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள். அந்த வழக்கில் உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி தென் மாநிலத்திற்கு ஒரு விடியலாக அமையட்டும் என்கின்ற துணியில் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இப்ப என் வரி என் உரிமை என்கின்ற குரல் எதற்காக எழ வேண்டும் என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. பினராயி விஜயன் வந்து நிதி பகிர்மானத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், நிதி நிர்வாகத்திலே நேரடியாக ஒன்றிய அரசு தலையிடுகிறது, நாங்கள் வேறு யாரிடமும் கடன் கேட்க முடியாத நிலைமையை உண்டாக்குகிறது, எங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை என்கின்றது குற்றச்சாட்டு. ஆனா சித்தராமையா சொல்லி இருக்கிற செய்தி அந்த செய்தி அல்ல. சித்தராமையா அதிலிருந்து வேறு ஒரு செய்தியை சொல்கிறார். அதுவும் நிதி சார்ந்த விஷயம்தான். அவர் குறிப்பிடுகிற செய்தி, ஆண்டொன்றுக்கு 4.3 லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரியாக கர்நாடகாவிலிருந்து வசூலிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இதைத்தான் தமிழ்நாட்டிலிருந்து நீண்ட நெடுங்காலமாக பிடிஆர் அவர்கள் தொடங்கி இப்போதான தங்கம் தென்னரசு வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 4.3 லட்சம் கோடி ரூபாயை ஒரு மாநிலத்திலிருந்து பெறுகிற ஒன்றிய அரசாங்கம் அதில் எவ்வளவு திருப்பி கொடுக்கிறது என்று கேட்டால் 50,257 கோடி ரூபாயை மட்டுமே திருப்பி தருகிறது. ஏறக்குறைய 10% கூட எங்களுக்கு திருப்பி தருவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. நாங்கள் ஏன் இவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கின்ற கேள்வி இப்போது கர்நாடகத்திலே எழுந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த ஒன்றிணைவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தீர்கள். இந்த ஒன்றிணைவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. தென் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உயிரோடு இருப்பதாக கருதப்படுவது கர்நாடக மாநிலத்தில் தான். கேரளாவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை, தெலுங்கானாவிலும் வேலை இல்லை, ஆந்திர மாநிலத்திலும் வேலை இல்லை. வேறு எங்கு போய் அவர்கள் தன்னுடைய கொடியை நாட்ட முடியும் என்று கேட்டால் சொற்பமாக உயிர் எஞ்சி இருப்பது கர்நாடக மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியில் தான். அங்கு மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு முகம் இருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சியாக வருவதற்கோ அல்லது எதிர்கட்சியாக வருவதற்கோ ஒரு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் தென் மாநிலத்தில் அது மட்டும்தான். இப்போது அங்கேயும் அவர்களுக்கு எதிராக சண்டமாரதத்தை துவங்கி இருக்கிறார் சித்தராமையா. இதுல என்ன நடக்க போகுதுன்னா, மாநில மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு அரசியலை இப்போது கையில் எடுத்து பேச துவங்கி இருக்கிறார் சித்தராமையா. அதுல ரொம்ப குறிப்பா அவர்கள் எப்போதுமே அந்த மேகதாட்டு அணை விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான். தமிழ்நாடு பல வகையில் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது, அது வேறு. ஆனால் நீர் பகிர்மான விஷயத்தில் தங்களுடைய மாநிலத்துக்கு முதல் பிரதிநிதித்துவம் எப்போதும் தரப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நெடிய கால கொள்கை முடிவாகவே இருக்கிறது. அந்த இடத்தில்
எங்கே பாரதிய ஜனதா கட்சி இப்போது சறுக்கி இருக்கிறது என்று சொன்னால், பத்ரா மேலணை திட்டத்துக்கு கடந்த நிதியாண்டிலேயே 5495 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கியது. ஆனால் இப்போது வரை ₹1 கூட கர்நாடக அரசுக்கு அந்த பணம் கிடைக்கவில்லை என்பது பிரதானமான குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனையை கன்னடர்கள் ஒரு உயிர் பிரச்சனையாக பார்க்கிறார்கள். அப்ப அந்த பிரச்சனையில் கூட ஒன்றிய அரசு முழுமையான நிதியை தர மறுக்கிறது. நம்முடைய ஜீவாதாரத்தை நசுக்குவதற்கு ஒன்றிய அரசு துணை நிற்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு அவர்கள் வருவதற்கான சாத்திய கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது. கர்நாடகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படுவதற்கு இந்த ஒன்றிணைவு பயன்பட போகிறது என்பதுதான் பிரதானமான செய்தி. இதையும் கடந்து இப்போது எல்லா முதலமைச்சர்களும் அணி சேருகிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா 2 மட்டும்தான் இப்ப விதிவிலக்கு. கர்நாடக முதலமைச்சர் களத்துக்கு வந்து விட்டார். முழு ஆதரவை கேரள முதலமைச்சருக்கு தந்து விட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள். இந்த முதலமைச்சர்களுடைய சண்டமாறுதம் என்பது ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வரப்போகிற தேர்தலில் தரப்போகிறது. அதிலும் டெல்லிக்கு சென்று ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு சாதாரண விஷயமாக நான் பார்க்கவில்லை. இந்த நிதி பகிர்மான விஷயத்தை பொறுத்தவரையில எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரே பார்வைதான், எங்களுக்கு போதுமான நிதி தரப்படவில்லை என்று. இப்போது போய் உள்ளே சேர்ந்து கொண்ட காரணத்தால் பம்மி கொண்டு அந்த குரலை கொஞ்சம் தாழ்த்தி இருப்பாரே தவிர, நிதிஷ்குமார் இடத்திலே கேட்டாலும் இதே குரல் தான் ஒலிக்கும். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் கூட இந்த பிரச்சனை என்பது நெடுங்கால பிரச்சனையாக இருக்கிறது. திமுக அரசு பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், மெட்ரோ பணிகளினுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கு இதுவரை போதுமான நிதி ஒதுக்கவில்லை, ₹1 கூட தரவில்லை என்பது பிரதானமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு அடுத்த கட்டமாக மின் பகிர்மான கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஏராளமாக இருக்கிறது. அதை செலுத்துவதற்கு ஒன்றிய அரசு பணம் தர வேண்டும். ஒன்றிய அரசு பணம் தருவதில்லை. ஒன்றிய அரசு தராமல் கடனிலேயே இந்த மாநில அரசு இருக்கட்டும் என்கின்ற பார்வையில் இந்த அரசு வைத்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு நீண்ட நெடுங்காலமாக வைத்து வருகிறது. இப்போது அதே குற்றச்சாட்டை கர்நாடகாவும் சொல்ல துவங்கி இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. அவர்களுடைய ஆளுகை இருந்த கர்நாடகாவிலிருந்தே அது துவங்கி இருக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவுதான். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு அடிப்படையில் வந்து நிதிகள் பிரிக்கப்படுறதுல ஒரு பெரிய சிக்கல் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து குறிப்பாக தமிழ்நாடு வந்து அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் நிதியமைச்சர் அந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சராக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அது குறித்து பேசுகிறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலத்தினுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது பர்சன்டேஜை நான் சொல்கிறேன், பர்சன்டேஜ் இன்க்ரீஸு. ஆனால் தென் மாநிலத்தினுடைய பர்சன்டேஜ் வந்து குறையுது. ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் குறைவால் மக்கள் தொகை குறிப்பாக வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு பிறகு தென்னிந்தியா அதை ஃபாலோ பண்ணதுனால மக்கள் தொகை வந்து குறையிறதுனால நிதி குறைவாக தான் தென்னிந்தியாவுக்கு ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில வந்து ஜனநாயகத்துக்கு சரியா இருக்கும்? அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிற மாநிலங்கள் வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 1 குழந்தை 2 குழந்தை வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, கேரளா. அதிகபட்சமாக 3 குழந்தைகள். அவரவர் வசதிக்கு ஏற்றார் போல குழந்தை பேரு பார்த்துக் கொள்கிறார்கள், அது வேறு செய்தி. ஆனாலும் 2 பிள்ளைகளும் உயர்கல்வி வரை கற்று அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய, நான் சொல்றது சராசரியாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய குடும்பங்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற குடும்பங்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது வேறு செய்தி. வறுமை கோட்டை ஒட்டி வாழ்கிற குடும்பங்களில் கூட போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை பட்டப்படிப்பை பெறுகிறவர்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமே தவிர இளங்கலையோடு கூட நிறுத்துவதில்லை. இப்போ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த மாநிலங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறதா இல்லையா? ஒன்று. அதற்கான வேலை வாய்ப்பு, இங்கிருந்து பணிக்கு அடுத்த மாநிலத்திற்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது? வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், ஆனால் வெளி மாநிலத்துக்கு போகிறார்களா என்று கேட்டால், நான் மாணவனாக இருந்த காலத்தில் பூனேவுக்கு பொறியாளர்கள் அதிகமாக படையெடுத்து போனார்கள். இப்போது பூனேவுக்கு போகிற பொறியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது 0% குறைந்து விட்டதாகத்தான் நான் என்னுடைய அறிவு கேட்டியவரை அதை நான் பார்க்கிறேன். ஆனா பெங்களூருவுக்கு சென்றிருந்த பொறியாளர்கள் கூட இப்போது சென்னையிலேயே செட்டில் ஆகக்கூடிய நிலைமையை இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கு. அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிதி ஒதுக்க வேண்டுமா இல்லையா? வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் ஒன்று. அடுத்த கட்டமாக அரசு மக்கள் தொகையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதா அல்லது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறதா? ஒருத்தர் 10 பிள்ளையை பெற்றுக்க முடியும் சார். 10 பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதற்கு அவருக்கு அந்த தெம்பு இருக்க வேண்டுமா இல்லையா? பொருளாதார பின்னணி இருக்க வேண்டுமா இல்லையா? அப்போ அரசு அந்த செலவினங்களை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறதா? தமிழ்நாடு அரசு செலவினங்களை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறது. அங்கன்வாடிகள் மூலமாக இளம் பிள்ளைகள் வீட்டிலிருந்து அங்கே போய் சேர்ந்து
உணவு உண்ண முடிகிறது, படிப்பை தொடர முடிகிறது. அதன் பிறகு தொடக்க பள்ளிகள், அதன் பிறகு நடுநிலை பள்ளி இலவசமாகத்தான், அதன் பிறகு உயர்நிலை கல்வி, அதன் பிறகு மேல்நிலை கல்வி, அதன் பிறகு கல்லூரி, இப்படி வரிசையாக நீங்கள் அங்கன்வாடியிலிருந்து துவங்கி முதுகலை படிக்கிற வரை இலவசமாக கல்வி பெற முடிகிறது, இலவசமாக புத்தகங்கள் பெற முடிகிறது, இலவசமாக பேருந்துகளில் பயணிக்க முடிகிறது. இவ்வளவு வசதிகளையும் மாநில அரசு செய்து தருகிறது. எங்கிருந்து நிதி வரும்? இங்கிருந்து வசூல் செய்கிற பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்து விடுகிறீர்கள். கர்நாடகாவிலிருந்து வசூல் செய்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போய் பீகார் போன்ற மாநிலங்களில் கொடுத்து விடுகிறீர்கள், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கொடுத்து விடுவீர்கள். இப்போது இந்த குரல் என்பது எத்தகைய குரல் என்பது உங்களுக்கு புரிகிறதா? நீங்க மக்கள் தொகையும் கட்டுக்குள் வைத்திருக்க மாட்டீங்க, கட்டுக்குள் வைத்துக் கொண்டு வளர்ச்சியை நோக்கி செல்கிற மாநிலங்களுக்கும் போதுமான நிதியை ஒதுக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ நீங்க எண்ணிக்கை தான் பிரதானம் என்று சொன்னால், அந்த எண்ணிக்கையை வைத்துத்தான் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால், நீங்கள் எல்லையை எப்படி வரையறுத்திருக்கிறீர்கள்? எண்ணிக்கையின் அடிப்படையில் வரையறுத்திருக்கிறீர்களா, மொழியின் அடிப்படையில் வரையறுத்திருக்கிறீர்களா, கலாச்சாரத்தின் அடிப்படையில் வரையறுத்திருக்கிறீர்களா? அந்த வரையறை இருக்கிறதா? சின்னஞ்சிறிய மாநிலம் டெல்லி, சின்னஞ்சிறிய மாநிலம் பாண்டிச்சேரி, சின்னஞ்சிறிய மாநிலமாக இருக்கிற மேகாலயா, இப்படிப்பட்ட மாநிலங்களை எல்லாம் நீங்கள் எப்படி வரையறுக்கிறீர்கள்? அங்கெல்லாம் எப்படி நிதி ஒதுக்குகிறீர்கள்? அவர்களுக்கெல்லாம் நிதி பகிர்மானத்தை எப்படி தருகிறீர்கள்? இதற்கு ஒன்றிய அரசிடத்திலே பதில் இருக்கிறதா? இதற்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா? ஆக இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம். எப்போதும் ஏமாற்றுகிற நடவடிக்கைக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்தி கொண்டு அங்கே இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நிதி ஒதுக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழ் மொழிக்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? எண்ணிக்கை அடிப்படையில் தானே நீங்கள் கணக்கில் கொள்கிறீர்கள். தமிழ் மொழி பேசுகிறவர்கள், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? அதற்கு நீங்கள் ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 கோடி ரூபாய் இந்த கடந்த நிதியாண்டுல. ஆனால் செத்து போயிருக்கிற மொழி சமஸ்கிருதம், வழக்கு மொழியாக இருக்கிறதா? சமஸ்கிருதம் வழக்கிலேயே இல்லாத வழக்கொழிந்த மொழியாக இருக்கிறது. அந்த மொழிக்கு நீங்கள் 480 கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டிலே ஒதுக்கினீர்களே, எதன் அடிப்படையில் ஒதுக்கினீர்கள்? எண்ணிக்கையில் அடிப்படையில் ஒதுக்கினீர்களா? அப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணிக்கை தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்படவில்லை என்று சொன்னால் எண்ணிக்கை தேவைப்படுகிறது என்று சொன்னால், அதனால்தான் நேற்றைக்கு TR பாலு அண்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே மிகச்சரியாக ஒரு செய்தியை சொன்னார். ஸ்டெப் மதர் ஆட்டிடியூடோடு இந்த அரசு அணுகுகிறது தென் மாநிலங்களை என்று சொன்னார். மாநில அரசுக்கு தர வேண்டிய ஒதுக்கீட்டை தாருங்கள் என்று கேட்கிறோம். மாநில அரசினுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட் இல்ல, நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட கொடுங்கன்னு கேட்கிறோம். அது 1 ரூபாய் கூட தரவில்லை. ஆனால் நாங்க உங்களுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட ஒதுக்கணும்ல, அதுல இருந்து நீங்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண நீங்க என்ன பிச்சையா போட்டீங்க? எங்களுடைய பணத்தை எங்களுக்கு தந்தீர்கள். உங்களுக்கு எப்படி அந்த டிசாஸ்டர் ஃபண்டை கையாளுவது என்றே தெரியவில்லை, பேரிடர் மேலாண்மையை எப்படி கையாளுவது என்றே தெரியவில்லை. பேரிடர் மேலாண்மை நிதி என்பது மாநில அரசுக்கு தர வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. நீங்க கடமையை செய்துவிட்டு அந்த பணத்திலிருந்து எடுத்து செலவு செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை? நீங்க அந்த பணத்தை செலவு செய்யுங்கள் என்று கேட்பதற்கு எந்த யோகிதை இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு? எப்படி நீங்க ஒரு ஸ்டெப் மதர் ஆட்டிடியூட்ல மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறீர்கள் என்று அவர் சொன்ன குற்றச்சாட்டு உங்களுக்கு வலிக்கிறது. ஆனால் அதுதானே உண்மை. அதன் அடிப்படையில் தானே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது, மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் நிதி ஒதுக்குகிறோம் என்று சொல்வது அத்தகைய மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட செயல்தானே. அதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வியை நாம் ஒன்றிய அரசு முன்பாக வைக்க வேண்டும். இந்த மக்கள் தொகை குறித்து பேசும்போது ஒரு சின்ன கருத்து தோணுது தோழர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில நிதி ஒதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா தென்னிந்தியாவில இருந்து, குறிப்பா அது வங்காளத்திலயா இருக்கட்டும், பீகார் மாநிலமா இருக்கட்டும், இல்ல உத்தரப்பிரதேசம், இது மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து தென்னிந்தியாவை நோக்கி வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சு. குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அது வந்து டேட்டாஸ் எடுத்தா கோடிக்கணக்கில் சொல்றாங்க. ஸோ இப்போ இது என்ன, இங்க வரக்கூடிய உழைக்கிற வர்க்கம், அவங்கள வந்து நம்ம எதுவுமே திருப்பி அனுப்பக்கூடாது. இங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த மக்கள் நம்ம பள்ளிக்கூடத்தை பயன்படுத்துறாங்க. அந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதியை பயன்படுத்துறாங்க, அரசு மருத்துவ வசதியை பயன்படுத்துறாங்க, தமிழ்நாடு போக்குவரத்துகளை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மக்களுக்கும் சேர்த்துத்தானே அவங்க நிதி ஒதுக்கி இருக்கணும். இப்ப இது வந்து தமிழர்களை தாண்டி இங்க வந்து வேலை செய்கிற புலம்பெயர்களையும் தண்டிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வகையில் நீங்கள் சொல்வது சரி. இன்னொரு வகையில் அண்ணாமலை பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலிருந்து இவ்வளவு மேன் பவர் சப்ளை பண்றோமே, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டார் அண்ணாமலை. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நீங்க உங்க மாநிலத்தில் வேலை வாய்ப்பை பெருக்கவில்லை, வேலை வாய்ப்புக்கான ஆதாரங்களை உருவாக்கவில்லை. அதனால் உங்கள் மாநிலத்தில் இருந்து நடந்தே வருகிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. அவர்கள் ரயில் ஏறி வந்தால் பரவாயில்லை, பேருந்துகள் ஏறி வந்தால் பரவாயில்லை, நடந்தே வருகிறார்கள். வழிச்செலவுக்கு கூட பணம் இல்லாமல் வருகிறார்கள். பலர் மாண்டு போகிறார்கள். கொரோனா யுத்த காலத்தில் நாம் பார்த்தோமா இல்லையா? சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஒரு கண்ணீரோடு ஒரு செய்தியை பதிவு செய்தார்.
அத்தனை ஆயிரம் பேர் முனைப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தில் பேசுகிற போது அவர் சொன்னார், ஆயிரக்கணக்கான மக்கள் தண்டவாளங்களில் நடந்து சென்றே செத்து போனார்கள் என்று சொன்னார். அதற்கெல்லாம் புள்ளி விவர கணக்குகள் இல்லை. ஆனால் மாண்டு போனது உண்மை. பல செய்திகளில் நாம் பார்த்தோம். ஆங்காங்கே அவர்கள் சுருண்டு விழுந்து உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் இறந்து போன செய்தியை பார்த்தோம். கணக்கெடுத்தால் எத்தனை ஆயிரம் பேர் என்பதை நாம் கணக்கில் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. வேலை வாய்ப்புக்கான ஆதாரங்கள் இல்லை. அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன என்பதே கேள்விக்குறியாகத்தான் இங்கே வருகிறார்கள். இங்கே அவர்களுக்கும் சேர்த்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கோம். நீங்க சொன்னது போல பேருந்து மட்டும் அல்ல, குடிநீர் எங்கிருந்து வருகிறது? நீங்க உங்க ஊர்ல தண்ணி விக்கிறீங்களா, வாங்குறீங்களா? இப்ப இங்க ஊர்ல தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். இங்கே கல்வி சாலைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது மட்டும் அல்ல, இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கிருந்து அவர்கள் ஈட்டுகிற பொருள் இருக்கிறது அல்லவா, அது இங்கே செலவு செய்யப்படுவதில்லை. அதுதான் பிரதானமாக பார்க்க வேண்டியது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறவர்கள் இங்கேயே குடிபெயர்ந்து இங்கேயே அதை செலவு செய்து இங்க இருக்கக்கூடிய மாநில பொருளாதாரமாக அதை மாற்றுகிறார்களா? இல்ல. இங்க அவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கிடைச்சிருது, இங்க அவனுக்கு தங்குற இடம் ஃப்ரீயா கிடைச்சிருது. அவன் வாங்குற சம்பளத்தை அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப இங்கிருந்து நான் சுரண்டப்படுகிற என்கின்ற வார்த்தையை கூட கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் சொல்கிறேன். அந்த தோழர்கள் உழைக்கிறார்கள், வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறார்கள், அதற்கான ஊதியத்தை பெறுகிறார்கள். ஆனால் மாநில பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னொரு மாநிலம் சுரண்டுகிறதா இல்லையா? உத்தரப்பிரதேசம் சுரண்டுகிறதா இல்லையா? அதை உண்டு கொளுத்துத்தான் நீங்கள் நேரடியாகவும் சுரண்டுகிறீர்கள் வரி வருவாயின் மூலமாக, மறைமுகமாக இது போன்ற வேலைக்கு ஆட்களை அனுப்பி இங்கே வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, திருப்பூர் போன்ற இடங்கள்ல பல பேர் ரேஷன் அட்டையே வாங்கிட்டான், இங்கேயே குடியிருக்கான். அப்போ அவனுக்கும் சேர்த்து செலவு செய்ய வேண்டிய இடத்துக்கு இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசுக்கு போதுமான நிதியை அவர்கள் தருவதில்லை. ஒரு தமிழராவது போய் உத்தரப்பிரதேசத்தில் வேலைக்கு சேர்ந்தார் என்று சென்சஸ் புள்ளி விவரங்கள் இருக்கிறதா? ஒரு தமிழராவது புலம்பெயர்ந்து இங்கிருந்து போய் ரேஷன் கார்டு வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அங்க இருக்கிறவனே வாழ வழி இல்லாம செத்து கிடக்கான். இங்கிருந்து யார் அங்கே போக போகிறார்கள்? அமைதி பூங்காவனமாக இருக்கிற இந்த ஊரை விட்டு அங்கே போக போகிறார்கள்? இல்லை. ஆனால் அவர்கள் இங்கே நாளுக்கு நாள் வருகிற எண்ணிக்கை, வருகை பதிவு என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று நீங்கள் சொன்ன செய்தி 100க்கு 100 ஏற்புடைய செய்திதான். ஆனால் இதையெல்லாம் கணக்கில் அவர்கள் கொள்ள போவதில்லை. அவர்களை பொறுத்தவரை இது ஒரு பணம் காய்க்கிற மரம். எது? தென்னிந்தியா. தென்னிந்தியாவிலே பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரியை சுரண்ட வேண்டும். அதை இந்தி பேசுகிற மாநிலங்களில் என்று கூட நான் புதுமையாக பேசிவிட முடியாது. இந்தி பேசுகிற மாநிலங்களிலேயே அவருக்கு சாதகமாக இருக்கிற மாநிலங்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகையில் இருக்கிற மாநிலங்கள். பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மாநிலங்களுக்கு அப்படி தருகிறார்களா? இல்லையே. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இதே போன்று ஹேமந்த் சோரனுடைய அரசாங்கத்தினாலேயே எழுப்பப்பட்டது. எங்களுக்கு தருகிற நிதியை போதுமானதாக தரவில்லை என்று அவரே சொன்னாரே. அவருக்கும் கூட அந்த பிரச்சனை இருக்கிறது. அதுவும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வரக்கூடிய மாநிலம் தானே. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ஹிந்தி பேசுகிறவர்கள் இருக்கிறார்களே, ஆனால் அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆக இவர்கள் மொழி பேசுகிற மாநிலங்கள் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. இவர்களுடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ, இவர்களுக்கு அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அதிகாரம் இல்லாத இடங்களில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்று கருதுகிற இடங்களில் குறைவாக பயன்படுத்துகிறார்கள். கால் பதிக்கவே முடியாது என்கின்ற இடங்களை அதே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்துகிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. அதை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற துணியில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். மோடி நேற்றைக்கு முன்தினம் பேசுகிற போது சொல்கிறார், எதிர்கட்சிகளே இனி இருக்காது என்கிறார். அவர் எண்ணத்தில் தோன்றியதை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரே நாடு என்று சொன்னார், ஒரே மொழி என்று சொன்னார். இப்போது எதிர்கட்சியே இல்லை என்று அவர் எண்ணத்தில் தோன்றியதையும் சொல்லி இருக்கிறார். ஒரு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை இந்த தேர்தலின் மூலம் அவர்கள் உருவாக்குறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. இறுதியா ஒரு கேள்வி தொடர் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நிதி பங்கீடு குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தபடியா இந்த நிதி பங்கீடு எல்லாம் முடிச்சு இந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு திட்டமா இந்த எம்பி தொகுதிகளை மறுவரைவு சொல்றாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில. இது ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியவே காலி பண்றது மாதிரியான ஒரு சூழல் இது மாதிரியான மறுவரைவில் ஏற்படுமா? நிச்சயமாக தென்னிந்தியாவை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏனென்று சொன்னால் தென்னிந்தியாவில் அவர்கள் கால் பதிக்க முடியாது என்பதை உறுதியாக உணர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இங்கு எண்ணிக்கையை குறைத்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாக அடுத்து வரப்போகிற தேர்தல், இப்போது வரப்போகிற தேர்தல் அல்ல, 2024 தேர்தல் அல்ல, 2029 வரப்போகிற தேர்தலிலும் தென் மாநிலத்தினுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவையில்லை என்கின்ற நிலைமையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். ஒன்று.
அதற்கு அடுத்த கட்டமாக இப்ப இங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதுகிற நேரத்தில் கூட இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையை இந்த மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பதில் உருவாக்குகிறார்களே, ஒருவேளை இந்த ஆதரவே தேவையில்லை என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டால் மணிப்பூரிலே எந்த அடிப்படையில் எந்த பார்வையில் அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே பார்வையை தமிழ்நாட்டின் மீதும் கேரளாவின் மீதும் கர்நாடகத்தின் மீதும் வைப்பார்கள் என்கின்ற அச்ச உணர்வு இப்போது நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மணிப்பூரிலே இவர்கள் பிரச்சனையை 1 மணி நேரத்தில் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும். அதிகாரத்தை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற தலைவராக மோடி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சங்கிகள். ஆனால் இந்த பிரச்சனையை இத்தனை நாட்களாக பேசி தீர்க்க முடியாமல் கள்ள மௌனம் சாதிக்கிறார் மோடி. ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு இதே போன்றதொரு யுத்தத்தை இந்த மாநிலங்களின் மீதும் நடத்துவார்கள். ஏனால் இந்த மாநிலம் தேவையே இல்லை என்று கருதுகிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் எதிர் நிலைப்பாட்டையே எடுக்கிற மாநிலங்கள் எதற்காக என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைப்பதன் மூலமாக அவர்களுக்கு எல்லா வகையிலும் லாபகமான சூழல் தான் அமையும். இது இந்தியா என்கின்ற ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் தான். நீங்கள் கேட்டீர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஆபத்தா? இந்தியாவுக்கே ஆபத்து வந்துவிடும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. நீதி கட்சி காலகட்டத்தில் ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கங்கள், அதுக்கு பிறகு திமுக, தொடர்ச்சியா மாநில சுயாட்சி, தென்னிந்தியாவினுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டு பேரறிஞர் அண்ணாவாலையும் அது முன்மொழியப்பட்டு ஒரு பரவலான ஒரு பொது விவாதமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு பெரியாருடைய கொள்கையும் அண்ணாவினுடைய முழக்கமும் தென்னிந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களும் கையில் எடுக்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அதாவது அண்ணா தீர்க்க தரிசனத்தோடு சொன்னார். தனிநாடு கோரிக்கை என்ன ஆயிற்று என்று பல்கலைக்கழக மாணவர்கள் அண்ணா இடத்திலே நேரடியாக கேட்டார்கள். இப்போது இருக்கிற முதலமைச்சர்களிடத்துல எல்லாம் பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ அப்படி கேள்வி கேட்கிற சூழல் இல்லை. அண்ணா ஒரு ஜனநாயகவாதி என்பதால் அண்ணாவிடத்திலே அது சாத்தியப்பட்டது. அப்போது அண்ணா மிக தெளிவாக சொன்னார், தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி, அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பி என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் கைவிட்டு விடவில்லை, ஒத்தி வைத்திருக்கிறோம். எப்போது தேவைப்படுகிறதோ அதை அப்போது தூசி தட்டி எடுப்போம் என்று சொன்னார். அதே போன்று தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரை, அதுதான் அவர் பேசிய கடைசி பேச்சு. எங்களை நீங்கள் ராஜரீகம் செய்வதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? எனக்கு நெல் விளையவில்லையா, கம்பு விளையவில்லையா, என்ன குறையா எனக்கு? எதற்காக நான் உன்னோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், உன்னோடு நான் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும், அதனால் எனக்கு என்ன பயன் என்று கேட்டார். இந்த இருவரும் தலைவர்கள் எழுப்பிய குரல் தமிழ்நாட்டினுடைய குரலாகத்தான் இதுவரைக்கும் இருந்தது. கேரளாவிலே அது எதிரொலித்ததா என்று கேட்டால் வெளிப்படையாக பேசுவோம், எதிரொலிக்கவில்லை. கர்நாடகாவிலே எதிரொலித்ததா என்று கேட்டால் வெளிப்படையாக பேசினால் எதிரொலிக்கவில்லை. ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சியிலேயே அந்த குரல் எழுந்திருக்கிறது. நான் கர்நாடகாவின் குரலாக அதை பார்க்கவில்லை. அதுதான் மிக முக்கியமான செய்தி. ஒருமைப்பாடு பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது அந்த குரலை உயர்த்துகிறார் என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தியா ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும் என்கின்ற பார்வை கொண்டிருக்கிற காங்கிரஸையே இப்போது மாற்றி சிந்திக்க வைக்கிற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச நடவடிக்கை ஒரு நாட்டை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்து விட முடியுமா? இதை விட கேடு இந்த நாட்டுக்கு வந்து விட முடியுமா? எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். இந்த குரல் இப்போது கர்நாடகாவில் ஒலிக்கிறது. ஒருவேளை மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதே குரல் ஜார்க்கண்டில் ஒலிக்கும், இதே குரல் ராஜஸ்தானில் ஒலிக்கும். அப்போது இந்தியா என்கின்ற நாடே சுக்குநூறாக உடைந்து போகும். அதற்கு எந்த வகையிலும் வாய்ப்பு தந்துவிடக் கூடாது என்று சொன்னால் இந்த தேர்தலில் மோடி ஆட்சி அதிகாரத்தையோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தையோ நுகர்ந்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ரொம்ப மிக விரிவான ஒரு உரையாடல் தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.